ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னா, ரம்யா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு பிக் பாஸ் விட்டு சலோ ஹிந்தி கரெக்டாக வரல, சரி ஓகே. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து லைவில் கூட கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சா அது வெறும் புரளி அப்படின்றது தான் வந்திருக்கு. எதுக்காக அந்த பொருளை கிளப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம ரம்யாவுக்கும் அரோராவுக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. என்னென்னா, நான் இங்கே வீட்டில் வந்துட்டு எல்லோரும் கூட ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இதை இப்பயும் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டேவும் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலன்னாங்க. உடனே அதை வந்துட்டு அரோரா டப்புன்னு, நீ சிம்பத்தி ஓட் பண்ணுறதுக்கெலாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காத சரியா அப்படின்னாங்க. என்னை பார்த்தா நீ எந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பினாங்க. இந்த பக்கம் கனியிருந்தாங்க. அக்கா உங்களுக்கு அப்படி தோணுது அக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு இப்படியே பார்த்தோம், என்ன சொல்லலாம், ஐயோ இந்த பொண்ணு அலறாமல் இருக்கேன்ட்டு. இல்லைம்மா எனக்கு தோணலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு போய் கேமரா முடியும், பிக் பாஸ் என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டுருங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், என்னை தயவு செஞ்சு கன்ஃபர்ஷன் கூப்பிட்டுருங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாரையும் அந்த லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சாங்க. அப்போ இன்றைக்கி ஒருத்தர் அவங்க ஸ்டோரியை சொல்லலாம், யார் விருப்பமாக இருக்கீங்க கேட்கும்போது 2 பேர் இருந்துருச்சாங்க. ஒன்று கமருதீன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரோரா. சாரி திரும்ப அரோரா தான் ஞாபகத்துக்கே வராங்க, இல்லை வாயில் பேச்சாக வராங்க. ரம்யா வந்தாங்க. அப்போது நானும் சொல்லணும்னு கமருதீன் கேட்க, இவங்க வந்துட்டு இல்லை இன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா இல்லை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு சரி விட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் அவங்களுடைய ஸ்டோரியை சொன்னாங்க. ஸ்டோரியை சொல்லி முடிச்சா அது கொஞ்சம் சோகமாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய நம்பி ஏமாந்துருக்காங்க. சோகத்தோட கடைசியில், அந்த ஸ்டோரியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்க. என்னென்னா, நான் இப்போ அழுதேன், ஆனால் இந்த அழகு இந்த பிக் பாஸ் வீட்டில் இதுதான் லாஸ்ட் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க், அதை பிடிச்சிட்டு நிறைய பேர் கதை விட்டுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த நியூஸுமே வரல, அவங்க உள்ளதாக இருக்காங்க. இப்போ லைவ்லையும் உள்ளதாக இருக்காங்க. லைவானா கரண்ட் லைவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நேற்றோட விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் எந்த அப்டேட்டும் வரல. ரம்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ரம்யாவை பிடிக்குமா பிடிக்காதா? அது மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கு ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது, சேஃபாக தான் இருக்காங்க. மேபி அவங்களுக்குள்ளே கூட தோணியிருக்கலாம் நம்மளுக்கு ஓட்டே வரல அப்படின்ட்டு. பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.